நான் வேலை செய்யும் நிறுவனத்தின் 3 மாத வளர்ச்சி 2024 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. பங்கீடு 2ஆம் மார்ச் அன்று செய்யப்பட்டது. நாங்கள் முதலில் இந்த பிரியாணி மற்றும் பிற விஷயங்களில் பயிற்சியை ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் தொடங்கினோம். நாங்கள் பயிற்சி வழங்க தொடங்கினோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களுக்கு பிறகு இப்போது எனக்கு 3 மாத படப்பிடிப்பு உள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி நான் பணப்பிடிப்பு நடத்துகிறேன். எனவே இந்த 30ஆம் தேதி முடிவதற்குள் நாங்கள் 3 மாதங்களை முடித்துவிட்டோம். நான் 100 பேரை பற்றி யோசித்து பலரால் தங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத மாற்றங்களை செய்ய முடிந்தது. நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் அதை செய்ய முடிந்திருக்கிறோம். நான் நிதியாக பின்னடைவு அடைந்திருந்தாலும் இதுவரை 15,000 சம்பளத்தில் வேலை செய்துள்ளேன். ஆனால் வாழ்க்கையில் சம்பளம் பெறுவதற்கான திறன்களை பார்க்க முடியவில்லை. சம்பளத்தை பார்க்க முடியாதவர்களுக்கு நான் 12,000 முதல் 40,000 வரை சம்பளம் பெற்றேன். நாம் வெளிநாடுகளில் வேலைகளை பெறலாம். வளங்கள் பயனுள்ளதாக உள்ளன. நாங்கள் தடைகளை எதிர்கொண்டு கற்றுக்கொண்டுள்ளோம். பயிற்சி ஒரு வாரம், இப்போது 10 நாட்கள். நாங்கள் உணவு சிந்தித்தோம். நாங்கள் சமையலறைகளில் சவால்கள் பார்த்தோம். நாங்கள் ஹோட்டல் பிரியாணி தயாராக இருந்தோம். நேரம் நிர்வகித்தோம். சமையல் கறிகளை தயாரித்தோம். காலை 9 மணிக்குள் பிரியாணி முடிந்தது. மாலை பேக்கரி நாட்சிகள் தயாரிக்கப்பட்டன. இதனால் நடைமுறை பயிற்சியை உறுதி செய்தது. ஏனெனில் இங்கு முதலில் கற்பிக்க வேண்டிய உணவுப் பொருட்களை மட்டுமே தயாரித்தோம். ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகு மக்கள் வெளியே அனுப்பும்போது அவர்கள் புதிய சமையலறையில் வேலை செய்யும் போது சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்று உணர்ந்தோம். ஆகவே சார்ஜ் செய்து 2வது தேவையான நிலைகளை தயார் செய்து ஹோட்டல் சமையலறை அல்லது பிரியாணி மையத்தில் போலவே யதார்த்தமாக வேலை செய்ய வந்தோம். நாங்கள் ஒரே மாதிரியான சகோதரியை உருவாக்கினோம். காலை நேர மேலாண்மையுடன் கறிகள் மற்றும் பிற விஷயங்களை தயாரித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் பிரியாணி மற்றும் பிற விஷயங்களை தயாரித்து 9 மணிக்குள் முடித்தோம். பிறகு ஸ்டார் அல்லது பிற நிகழ்ச்சிகளுக்கு சென்றோம். அதற்கு பிறகு நாங்கள் ப்ரோஸுடன் ஏதாவது செய்தோம். ஆல்கோன்ஸ் மற்றும் எல்லா விஷயங்களையும் செய்தோம். மிகவும் தேவையானால் மாலை நேரத்தில் பேக்கரி நாட்சிகள் மற்றும் தயாரிப்புகளை செய்தோம். மக்கள் படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு கதை செய்திருக்கிறார்கள் என்றால் கூட ஏசி கிடைக்க வேண்டும். அவர்கள் சாதாரண மேலாண்மை பாடத்திட்டத்திற்கு சென்றால் என்ன ஆகும்? அது 16 மாதங்கள், 1 வருடம், 2 ஆண்டுகள் ஆகும். அவர்கள் இன்ஸ்டா பொருட்களை 1 முறை அல்லது 2 முறை சரிபார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல பாடங்களை ஒன்றுக்கொன்று படிக்கிறார்கள். பல பாடங்களை முடித்த பிறகு அவர்கள் இறுதியில் கேட்கப்படும் போது அவர்கள் அடிக்கடி செயல்படவில்லை. பல பொருட்கள் தெரிந்தாலும் நடைமுறை அனுபவம் இல்லாததால் பாதுகாப்பை உறுதி செய்வது கடினமாகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? காரணம் அவர்கள் கற்றுக்கொண்டதை தீவிரமாக பயிற்சி செய்யவில்லை. இப்போது அவர்கள் 10 வெவ்வேறு உணவுகளை தயாரிக்க வேண்டுமானால் போதுமான பயிற்சி இல்லாவிட்டால் அவர்கள் சிரமப்படலாம். ஆகவே நான் ஒரு அமர்வை தவிர்க்க முடிவு செய்தேன் மற்றும் எங்கள் உள்ளூர் பகுதியில் குறைந்தது 2 உணவுகளை கொண்ட ஒரு முக்கிய நிகழ்வில் கவனம் செலுத்தினேன். இந்தியாவில் ஆசிய கண்டத்தின் முழுவதும் நாங்கள் வேலை செய்யக்கூடிய வெவ்வேறு வகையான பிரியாணிகள் மற்றும் பிற உணவுகள் உள்ளன. நான் நேரத்தை திறமையாக நிர்வகிக்க கற்றுக் கொடுக்கவும் வடிவமைக்கவும் தொடங்கினேன். ஆகவே நாங்கள் 20 நாள் பயிற்சி திட்டத்திற்கு போகிறோம். அதே போல பலருக்கும் நல்ல நிதி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. மேலும் அவர்களின் திறன்கள் அதிகரிக்கும் போது அவர்களின் சம்பளம் கூடுதலாக உயரும். நாங்கள் அவர்களுக்கு ஒரு உறுதியான நிதி அடித்தளத்தை உறுதி செய்ய விரும்புகிறேன். பலருக்கு வெவ்வேறு திறன்கள் உள்ளன. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான திறன்கள் இருக்க வேண்டியதில்லை. நிச்சயம் அவர்கள் இல்லை. அவர்கள் நாம் செய்திருக்கிறோம். இந்த 12 நாட்களில் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆம், சம்பாதிக்கலாம். நாம் நிறுவனத்தை தொடங்குவதில் தோல்வி இல்லை. அந்த தோல்வி இல்லாமல் என்ன செய்யலாம்? நான் பாடநிலை கற்பிக்கையில் நாங்கள் பாடத்திட்டத்தை மீண்டும் வேலை செய்ய வேண்டும். நான் அதை செய்ய கற்றுக் கொடுத்தேன். நான் அவர்களுக்கு கணக்கீடுகளுடன் கற்றுக் கொடுக்கிறேன். இது ஒரு சமையலறையிலிருந்து வரும் ஒரு புதிய பழம் உள்ளது.
மெதுவாக நடக்கும் வேலை மற்றும் வேகமாக நடக்கும் வணிகம் என்றால் இரு நிலைகளிலும் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பயிற்சியை வழங்குகிறார்கள். நான் படிப்புகளில் கலந்து கொண்டேன். அந்த முறைகள் கடையை அமைக்க சிரமமாக இருக்கலாம். ஒரு கடையில் வேலை செய்வது நேரங்களால் அழுத்தமாக இருக்கலாம். ஹோட்டல் அல்லது கஃபே உணவு தயாரிப்பில் நேர மேலாண்மை முக்கியம். இது முறையாக உண்டு. அரிசி கழுவல், இறைச்சி பயன்பாடு, எப்போது மசாலா சேர்க்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேர மேலாண்மை சிரமம். ஹோட்டலின் உணவுக்கான முதல் உணவு. கஃபேவில் நேர மேலாண்மைக்கு நான் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறேன். இது முறையாக இருக்க வேண்டும். நாங்கள் நினைக்கும் விதத்தில் மட்டும் அல்ல. அரிசி கழுவ வேண்டும், இறைச்சி பயன்படுத்த வேண்டும், மசாலா சேர்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழியில் நாம் நேரத்தில் தயாரித்து வழங்க முடியும். சமையல் செய்யும் போது நான் கவனித்த மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் அவர்கள் நேரம் சிரமம். குறிப்பிட்ட நேரத்தில் பொருட்களை தயாரிக்க வேண்டும், ஆனால் அது பெரும்பாலும் சாத்தியமில்லை. இந்த வரையறுக்கப்பட்ட நேரத்தில் நாம் பொருட்களை தயாரித்து வழங்க வேண்டும். அதற்காக அது சாத்தியமில்லை. இந்த பிரியாணியின் மற்றொரு முக்கிய அம்சத்தை நான் குறிப்பிட வேண்டுமானால், நாங்கள் வறுத்த மசாலாக்களை தயாரித்து அவற்றை சேர்த்து உள்ளூர் பிரியாணி செய்யலாம். அவர்கள் 103 இல்லாமல் அழகான பிரியாணி செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். 1.5 முதல் 3.5 மணி. மேலும் நாம் சாதாரண பாரம்பரிய பிரியாணி செய்யும் போது அதை செய்ய 2 மணி நேரத்திற்கும் குறைவாகவே சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த தயாரிப்பை அனுமதிக்கிறது. நாங்கள் காலை 110 பங்குகளை தயாரிக்கிறோம். மதிய உணவுக்கு 15. உற்சாகம் குறைந்து சுவை மாறாமல் இருக்கும். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. பலர் நான் இதை இனி செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். என் அனுபவத்துடன் வீடியோக்களை பகிர்வது. ஹோட்டல் உரிமையாளர்கள் அணுகுமுறையால் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சுவை மாறும். சூடா பிரியாணிகள் உணவாகவே உணரப்படுகின்றன. நேரம் மற்றும் எரிவாயு சிக்கல்களை மேம்படுத்தல் 30 முதல் 50% சேமிக்கிறது. ஆர்வம் இருக்கிறது. அதுதான் உண்மை. நான் அதை பற்றிய சில வீடியோக்களை பகிர. ஹோட்டல் உரிமையாளர்கள் எனது கருத்துக்களை பெரும்பாலும் ஏற்கவில்லை. சுவை மாறுகிறது. பிரியாணிகள் உணரப்படுகின்றன. பிரியாணி நல்லதாக வர வாய்ப்பு இருக்கிறது. நேரமும் எரிவாயுவும் அனைத்தும் வீணாகிறது. நாம் வளங்களில் 30 முதல் 50% வரை சேமிக்கலாம். பல மாணவர்கள் இதை கற்றுக்கொண்டுள்ளனர். பலர் அந்த வீடியோவை பார்த்துள்ளனர். மதிப்பீடுகள் வந்தால் அவரை மகிழ்ச்சியை காணலாம். பிரியாணி பெறுவது சாத்தியமாகும். 2 மணி நேரம் சென்றாலும் நேரம் மற்றும் எரிவாயு இழக்கிறீர்கள். அப்போது சாதாரண பிரியாணியை விட 30 முதல் 50% அதிக லாபம் பெறலாம். நான் கற்பிக்கிறேன், ஏனெனில் இதை கற்ற மாணவர்களின் பலரின் பணத்தை நாம் சேர்த்துள்ளோம். ஒரு வீடியோவுக்கு முன்னால் அதை வழங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் தவிர்த்துள்ளோம். வீடியோ உலகு. நாங்கள் 11,608 வீடியோக்களை பதிவேற்றினோம். பார்த்து குறிந்தன. மாணவர்களின் மதிப்பீடுகள் மகிழ்ச்சியை காட்டுகிறது. பிரியாணி திறன் விட அதிகம் கற்றுக்கொண்டனர். வணிக திறன் கற்றுக்கொண்டனர். இந்த விவரங்களை நாங்கள் பிடிக்க வேண்டும். ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க கற்றல் வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது. நாங்கள் யதார்த்தமான சமையல் திறன்களை கற்பிக்க சந்தா எடுத்து ஹோட்டல் தொழிலில் உள்ள நண்பர்களுடன் பகிரவும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரியாணி கற்பிப்பது மட்டும் போதுமானது அல்ல. இது ஒரு வணிகத்தை அதற்கு பக்கமாக எப்படி நடத்துவது என்பதை குறித்தது. எங்கு பல்வேறு சிக்கல்கள் உருவாகலாம் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் உள்ளன. அவற்றை பற்றி பொதுவாக மக்கள் பேசுவதில்லை. அவர்கள் இந்த விவரங்களை விளக்குவதில்லை. ஆகவே நாங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குங்கள். அதுவே நாங்கள் எங்கள் நிறுவனங்களில் இந்த விஷயங்களை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். கற்றல் உடனடி வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே கற்றலுடன் சேர்ந்து நாங்கள் வழங்குவது சமையலறையை எப்படி கையாளுவது, வணிகத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதற்கான உண்மையான பயிற்சியாகும். இந்த அறிவு இந்தியாவில் மட்டுமே நமக்கு உள்ளது. எல்லாரும் இப்படியான நல்ல பார்வையை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. ஆகவே தயவு செய்து சந்தா பொத்தானை அழுத்தவும் மற்றும் ஹோட்டல் தொழிலில் உள்ள உங்கள் நண்பர்களுடன் இதை பகிரவும்.
இதற்கு சந்தா எடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர. நீங்கள் ஸ்கிரிப்டை பார்த்து எந்த சந்தேகங்கள் இருந்தால் சரியான தகவலுக்கு அந்த இணைப்பின் மூலம் சேரலாம். நன்றி.